இன்று 2ஆம் திகதி 6ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றில் ஆஜரான முன்னாள் மேலதிக நீதவான் திலின கமகே பிணையில் விடுவிப்பு. அடுத்த 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்தின் புதிய பொருளாதார திட்டம் நடைமுறை. ஒரு மூடை சிமெண்டின் விலை 60 ரூபாவால் அதிகரிப்பு. அரநாயக்க மண் சரிவில் ஒரே பாடசாலையின் 15 மாணவர்கள் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். நாட்டின் பல்கலைக்கழக துறையில் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு திட்டமிட்ட செயற்பாடொன்றை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஊவா வெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் 2015ஆம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழா கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது 52 மாணவ மாணவிகளுக்கு ஜனாதிபதியினால் பட்டமளிக்கப்பட்டது. பிரதிபத்திய சஹ பிரதிபத்திයෙන් ගොඩනැගෙන අධ්‍යාපන දර්ශනය இலவச கல்விக் கொள்கை மற்றும் அதனை கட்டியெழுப்பும் திட்டங்களையும் எண்ணக்கருவையும் புதிய தொழில்நுட்ப உலகுடன் ஒன்றிணைந்து புதிய கோணத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டியதன் தேவையை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம். ஒவ்வொரு அரசாங்கமும் வருடாந்தம் இலவச கல்வியை பலப்படுத்துவதற்கு பல்கலைக்கழகத்துறை உள்ளிட்ட உயர்கல்வித்துறையின் குறைபாடுகளை தவிர்ப்பதற்கான வளங்களை வழங்கி அர்ப்பணிப்பு செய்துள்ளது. நமது நாட்டின் இலவச கல்விக் கொள்கை தொடர்பிலும் செயற்பாடு மற்றும் முகாமைத்துவம் தொடர்பிலும் விமர்சனங்கள் எழுந்தாலும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை விடவும் மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த இலவச கல்வி முறையினால் மாணவர்கள் அதிக அளவில் பயன்பெறுகின்றனர். இதில் காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் குறைபாடுகளை அடையாளம் கண்டு மிகவும் பொறுமையுடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என நான் நம்புகின்றேன். ප්‍රශ්න විසඳා ගැනීමත් අවශ්‍ය වෙනවායි කියන එකයි මා දැඩි ලෙස විශ්වාස කරන්නේ. ஊவா வெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பெங்கமுவே தம்மதித்த தேரரினால் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு படையினரால் விடுவிக்கப்பட்ட யாழ் காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரி மற்றும் காங்கேசன்துறை கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவற்றின் கல்வி நடவடிக்கைகள் பூர்வீக இடங்களில் இன்று மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுமார் 26 வருடங்களின் பின்னர் இந்த 2 பாடசாலைகளினதும் கல்வி நடவடிக்கைகள் இன்று பூர்வீக இடத்தில் மீள ஆரம்பிக்கப்பட்டன. வெலிகாமம் வலய கல்வி பணிப்பாளர் எஸ் சந்திரராஜா தலைமையில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை அமைச்சர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். யுத்தத்தின் பின்னர் பாதுகாப்பு பிரிவினர் நிலை கொண்டிருந்த குறித்த 2 பாடசாலைகளும் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி விடுவிக்கப்பட்டதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இ ரவீந்திரன் குறிப்பிட்டார். காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரி மற்றும் காங்கேசன்துறை கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவற்றின் கல்வி நடவடிக்கைகள் கடந்த 26 வருடங்களாக தெள்ளிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்திற்கு அருகில் தனியார் காணியில் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். காங்கேசன்துறை மாவிட்டபுரம், தெள்ளிப்பளை, மயிலிட்டி, தையிட்டி, ஊரணி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த 2 பாடசாலைகளிலும் கல்வி பயில்கின்றனர். மேலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து சபாபதி பிள்ளை முகாம் மற்றும் கண்ணகிப்புரம் முகாமில் தங்கியுள்ள மாணவர்களும் இந்த 2 பாடசாலைகளிலும் கல்வி பயில்வதாகவும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். பிரதமர் வற்புறுத்தினார், இந்த மீள்குடியேற்ற அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும். ரிஷாட் பதியூருக்கு போன கசேட் நோட்டிபிகேஷன் வர இருந்த நேரத்தில் எங்களுடைய முயற்சியால் தான் இந்த மீள்குடியேற்ற அமைச்சே திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு கிடைத்தது. நான் பாராளுமன்றத்தில் பேசினேன். அவர் எங்களோடு ஒத்துழைப்பதற்கு என்ன ஆயத்தமில்லை, வேறு ஒரு வழிகளை செல்ல பார்க்கின்றார். ஸ்ரீசேனா அவர்கள் ஜனாதிபதி, அவர் ஜனாதிபதி தேர்தலில் பங்கு பெற்றுவதற்கு அறிக்கை தயாரித்த நேரத்தில் இந்த நிலங்கள் பற்றி அவர் மென்மையான போக்கில் சில வரிகளை போட்டார்கள். எவருடைய காணி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அந்த நிலம் அவர்களுக்கு திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவெடுக்கப்பட்டது. அவர் இங்கே கச்சேரியில் நடந்த கூட்டத்துக்கு வந்த பொழுது அதை படித்து சொன்னேன். நீங்களும் கையொப்பமிடாத ஒரு ஒப்பந்தத்தில் இருந்தாலும் இந்த வாக்குறுதியை நாங்கள் கைவிட முடியாது. ஐநாவிலே கொடுத்த வாக்குறுதியை அங்கே சென்ற ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின் பங்காளியாக இருக்கின்ற இந்த அரசாங்கம் அதை இன்னும் முழுமையாக நடத்துவதில் தாமதங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதை அவர்கள் இப்பொழுது கண்டிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது.
முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் சிவமோகன், காதர் மஸ்தான் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன், வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மற்றும் வடமாகாண அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். வடமாகாணத்தில் உள்ள திணைக்களங்கள் மற்றும் சபைகளின் நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் 65,000 பொறுத்து வீட்டு திட்டம் மற்றும் மீனவர் பிரச்சினை தொடர்பில் இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த அளவு காசை நாங்கள் கடன் பெற்றுத்தான் நாங்கள் செய்கிறோம். இது நன்கொடை அல்ல. அரசாங்கமோ அல்லது வடமாகாணமோ அந்த ஒரு கோட்டா போட்டிக்கா இடம் இல்ல. மக்களுடைய காசை தான் நீங்கள் எல்லாரும் இப்ப சொன்னமா 40 லட்சத்தை கட்ட வேண்டிய இருக்கு ஒரு வீட்டுக்கு. அதை கட்டி முடிக்கிறதுக்கு வீட்டுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. ஒவ்வொருத்தர் கொண்டு சொல்லினா இந்த செலவுக்கு நீங்கள் இவ்வளவு எல்லாம் செய்யறதால எங்களுடைய நாட்டு மக்களையும் கடலுக்குட்படுத்துறீங்க. கடைசியா அந்த வீடுகளால எங்களுக்கு நன்மையும் கிடைக்காது. எங்களுடைய இந்த கருத்தை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். என்னென்ன தேவை என்றதை பற்றி மிகவும் ஆணித்தரமாக எடுத்து சொல்லணும். இதை விட்டுட்டு இதை எடுத்துட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு வீடு கிடைக்காது என்று சொல்ல முடியாது. அதுக்கு ஏற்ற நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட ஊருக்கு கொம்பனி இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த பெருந்தொகையான கடனை ஒழுங்குபடுத்தி கொடுத்தது இந்த உறுப்பு கொம்பனி. இந்த வீடு திட்டத்துல மாற்றங்கள் செய்யும் இடத்து வேற ஒரு பேங்க் தான், வேற ஒரு பேங்க் மூலமான அந்த லோனை வேற ஒரு நாள் ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை நம்ம தேசிய கூட்டமைப்பு எடுத்தது. அதில் வெற்றி பெற்றதா என்பது எனக்கு தெரியவில்லை. இதே இடத்துல நடந்த கூட்டத்துல மீன்பிடி அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் சொன்ன வாக்குறுதிக்கு இதுல ரெண்ட மீனவர்கள் எங்களோட மீன்பிடி எல்லோரும் சந்தோஷப்பட்டு கைதாட்டினார். என்னென்றால் உடனடியாக வெளி மாவட்ட மீனவர்களை வெளியேற்றணும் பண்ணி இப்ப எல்லாருமே இருந்து வர்றாங்க. அவங்க அங்க கொக்குளைக்கும் நாயாட்டுக்கும் போய் எல்லாருடைய வளர்ச்சி போட்டு போய் அடுத்த 7ஆம் தேதி அறிக்கைப்பட்டது மீன்பிடி அமைச்சர் என்னென்றால் 590 பேருக்கு கூட்டம் காட்டி இங்க கலைச்ச மஹிந்த அமரவீர மீன்பிடி அமைச்சர் அவ்வளவு பேருக்கும் வீடு நாணயம் அப்ப என்ன நடக்குது? அரசாங்கத்தின் மஹிந்த அமரவீர மீன்பிடி அமைச்சர் ஒரு கையாளாத வசனத்தை தான் இதில் சொன்னவர் என்றதையும் அமைச்சரவை வகையில உங்களுக்கு சொல்றோம். நீங்கள் அமைச்சரவையில கலைக்க வேண்டிய விடயம் இதுல மீனவ மக்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஒரு வசனம், அங்க போய் இன்னொரு செட்ட வளம் நாட்டி கொண்டிருக்கிற அமைச்சருடைய செயல்பாடு தங்கன்னு தெரிவிக்கணும். ஒட்டுமொத்தமா சிங்கள மக்கள் அப்படி பார்க்கல. ஆரம்பத்தில இருந்து சிங்களாட்டும் இருக்கிறாங்க. அவங்களோட குடியேற்றத்துக்கு நாங்கள் எதிராக நிக்கல. ஆரம்பத்தில இருந்திருக்காங்க. எங்களோட உறுப்பினர்களும் சரி சேர்த்து நாங்கள் இருந்திருக்காங்க. இல்ல நாங்க எல்லாத்தையும் ஒன்னா மிஸ் பண்ணோம்னா அனுமதி பத்திரமின்றி யானைக்குட்டியொன்றை வைத்திருந்தமை தொடர்பில் நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரான கொழும்பு முன்னாள் மேலதிக நீதவான் திலின கமகே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அனுமதி பத்திரமின்றி யானைக்குட்டி ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பில் கொழும்பு முன்னாள் மேலதிக நீதவானை கைது செய்யுமாறு நுகேகொட பிரதம நீதவானும் மேலதிக மாவட்ட நீதிபதியுமான கனிஷ்க விஜயரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவிற்கு அமைய திலின கமகே நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். இதற்கு முன்னர் இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் அவர் வருகை தராதமையினால் கடந்த 18ஆம் தேதி அழைப்பாணையொன்று விடுக்கப்பட்டது. இந்த வழக்கு எதிர்வரும் 6ஆம் தேதி விசாரணைக்கு உள்ளது. இதேவேளை அமிலப்பிட்டியவில் போலீசாருடன் இடம்பெற்றதாக கூறப்படும் மோதலின் பின்னர் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அமிலப்பிட்டிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் DWC தர்மரத்ன இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். இது தொடர்பிலான வழக்கு ரத்னபுரி மேல் நீதிமன்ற நீதிபதி குமாரி M. அபேரத்ன முன்னிலையில் நடைபெற்றது. அதன்படி சந்தேக நபருக்கு 25,000 ரூபாய் ரொக்கப்பிணையும் 5 லட்சம் ரூபாய் வீதமான 2 சரீர பிணைகளும் விதிக்கப்பட்டன. அத்துடன் சந்தேக நபரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்திற்கு கையளிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டார். சாட்சியாளர்கள் அச்சுறுத்தப்படாத வகையில் கண்காணிக்க வேண்டும் எனவும் அம்பிலிப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறும் அனைத்து விசாரணைகளுக்கும் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் அரசாங்கம் புதிய பொருளாதார திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டின் நியூஸ் லைன் தொகுப்பில் கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இதனை கூறினார். අප
இதனை இலகுபடுத்துவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் செல்லும்? கடினப்படுத்தப் போவதில்லை. இதிலிருந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். நீங்கள் எவ்வளவு காலம் செல்லும் என வினவினீர்கள். இன்னும் 6, 7, 8 மாதங்களுக்குள் அதன் பயனை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்பது என் நம்பிக்கை. நாட்டின் பொருளாதாரத்தை நாமும் பலப்படுத்துகின்றோம். நிதி கட்டமைப்பை உருவாக்குகின்றோம். மக்களுக்கான வருமான மார்க்கங்களை உருவாக்குகின்றோம். முதலீடுகளை நாட்டிற்கு கொண்டு வருகின்றோம். மூடப்பட்டவையை திறக்கின்றோம். தேவையற்ற சட்டங்களை அகற்றுகின்றோம். மக்களை மகிழ்விக்கவே நாம் முயற்சிக்கின்றோம். இந்த அரசாங்கத்திற்கு இந்த நிலைமையிலிருந்து மீள்வதற்கான கொள்கை திட்டம் ஒன்று உள்ளதா? ஆம், ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் இணைந்து எமது எதிர்கால திட்டத்தை 2 வாரங்களில் நாம் நாட்டிற்கு அறிவிப்போம். தற்போது அதற்கான செயற்திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். வரி அதிகரிக்கப்படுகின்ற போது மக்களின் வரி சுமை குறைவடையும். அதையே நாம் முன்னெடுக்கின்றோம். எவ்வித அச்சமுமின்றி நேரடியாக மக்களின் ஒவ்வொரு சதத்தையும் நாம் சேகரிக்கின்றோமே தவிர வேறு விதமாக அவற்றை வெளியேறுவதை நாம் தடுத்துள்ளோம். வேலை செய்யும் மக்களே எப்போதும் பாதிக்கப்படுவதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கூறுகின்றார். நாட்டின் பொருளாதாரத்தை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க எவ்வாறு கட்டியெழுப்புகின்றார் என்பதை நாம் அவதானிப்போம். கடன் சுமை மற்றும் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி எனும் துணைப்பொருளில் வலஸ் முல்லையில் நடைபெற்ற செயலமர்வில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அனைத்து நாடுகளும் தம்மிடமுள்ள வெளிநாட்டு கையிருப்பை மொத்தமாக செலவு செய்வதில்லை. வெளிநாட்டு கையிருப்பிலேயே ஒரு நாட்டின் பொருளாதாரம் தங்கியுள்ளது. எனினும் இன்று என்ன நடந்துள்ளது? கிடைக்கும் டாலரின் பெறுமதி குறைவாக உள்ளது. அதனால் மத்திய வங்கி தம்மிடமுள்ள வெளிநாட்டு கையிருப்பை வெளியிடுகின்றது. கடந்த 5 மாதங்களில் மாத்திரம் 1500 கோடி டாலரை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இவ்வாறு வெளிநாட்டு கையிருப்பை வெளியிடும் போது 180 ரூபாய் உள்ள டாலர் 200 ரூபாவாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களுக்கு எதற்காக வரி விதித்தனர்? ஏற்றுமதி இறக்குமதி சந்தையில் எமக்கு கிடைக்கும் வருமானம் போதுமானதாக இல்லை. அதனால் வாகன இறக்குமதியை தடுப்பதற்கு தடை விதிக்கின்றனர். இதுவே உண்மையான கதை. இந்த பிரச்சினை தொடர்பாக இருந்தால் நாடு இன்னும் வீழ்ச்சியடையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். මහ බැංකුව අධිපතිවරයාට මහ බැංකුවෙන් දී තිබෙන ක්‍රෙඩිට් කාඩ් එකේ மத்திய வங்கியின் ஆளுநருக்கு மத்திய வங்கியினால் வழங்கப்பட்டுள்ள கடன் அட்டையின் முழுமையான அறிக்கை என்னிடம் உள்ளது. 1 வருடத்திற்கு குறைந்த காலப்பகுதியில் மத்திய வங்கியின் ஆளுநர் தனது தனிப்பட்ட செலவுகளுக்காக மாத்திரம் இந்த கடன் அட்டையை பயன்படுத்தி 14.5 மில்லியன் ரூபாவை செலவு செய்துள்ளார். இது மத்திய வங்கியின் பணமாகும். இதற்கு முன்னர் இருந்த எந்தவொரு மத்திய வங்கியின் ஆளுநரும் குறுகிய காலத்திற்குள் இதுபோன்ற பெருந்தொகை நிதியை தனது தேவைக்காக பயன்படுத்தியதில்லை. ஜூன் மாதம் 30ஆம் தேதி அவரின் பதவிக்காலம் நிறைவடைகின்றது. எனவே அவரை மீண்டும் அந்த பதவிக்கு நியமிப்பதா இல்லையா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும். வரலாற்றில் முதற் தடவையாக பிரதமரின் கீழ் மத்திய வங்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தனது நண்பர்களை அந்த கதிரையில் அமர்த்தி சொகுசு வாழ்வை அனுபவிப்பதுடன் மறுபுறத்தில் திரைசேரி முறைகளை மருமகனின் நிறுவனத்திற்கு வழங்கி மேலதிக லாபங்களை பெற்றுக் கொள்கின்றார். எனவே தயவு செய்து அவரை மீண்டும் நியமிக்க வேண்டாம். වාසි ලබා දෙන්නයි එමගින් අවශ්‍ය කරන මුදල් උපය ගන්නයි තමයි මේක කළේ. කරුණාකරලා මොහු නැවත පත් කරන්න එපා. 5 வர்த்தக நாமங்களின் கீழ் உற்பத்தி செய்யப்படுகின்ற 50 கிலோகிராம் நிறையுடைய சீமெந்து மூடியொன்றின் விலையை 60 ரூபாவால் அதிகரிப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ளது. சீமெந்து உற்பத்தி நிறுவனங்களின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வரி அதிகரிப்பு திருத்தம், துறைமுக ஏற்றுமதி கட்டணம் மற்றும் பங்கு பரிவர்த்தனையின் மாற்றம் என்பவற்றை ஆராய்ந்து விலை அதிகரிப்பிற்கு அனுமதி வழங்கியதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய 870 ரூபாவாக காணப்பட்ட 50 கிலோகிராம் நிறையுடைய சீமெந்து மூடியின் விலை 930 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பு நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. உற்பத்தி திகதி ஜூன் மாதம் 1ஆம் திகதி என அச்சிடப்பட்டுள்ள சீமெந்து மூடியின் விலை மாத்திரமே 930 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 1ஆம் திகதிக்கு முன்னர் பொதியிடப்பட்டுள்ள சீமெந்து மூடைகளை புதிய விலையின் கீழ் விற்பனை செய்கின்றவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. வெளிவிவகார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். GSP
ஜிஎஸ்பி வரிச்சலுகையை வழங்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் உத்தியோகபூர்வமாக இணக்கம் தெரிவித்துள்ளது. இன்னும் ஒரு சில தினங்களில் அது கிடைக்கும் என நான் பொறுப்புடன் கூறுகிறேன். ஜிஎஸ்பி வரிச்சலுகையை பெற்றுக் கொள்வதற்கு ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ விஜயம் சாதகமாக அமைந்தது. தொலைபேசி வரி குறைக்கப்படுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எதிர்காலத்தில் அபிவிருத்திக்கு தொழில்நுட்ப விடயங்கள் அதிக அளவில் பயன்படுத்த எதிர்பார்க்கிறோம். அதனால் அதிகரித்துள்ள தொலைபேசி கட்டணங்களுக்கான வரி மிக விரைவில் குறைப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது அனைவரும் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியுமான ஒரு முறையை உருவாக்குவதாக கூறினீர்கள். எனினும் இன்று முச்சக்கர வண்டி மற்றும் ஏனைய வாகனங்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. நிதி அமைச்சர் 2 விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். வாகன நெரிசல் அதிகம் என்பதால் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று அந்நிய செலாவணியை பாதுகாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதனை விட என்னால் எதனையும் கூற முடியாது. நேற்று முதல் சீமெந்தின் விலை 60 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் ஊழல் செயற்பாடுகளா இதற்கு காரணம் என்று கூறுகின்றீர்கள்? அறிவுபூர்வமாக இதனை பார்ப்போம். இன்று வரி மூலம் கிடைக்கும் வருமானம் போதாமையினால் கடனையும் வட்டியும் சேர்த்து செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. சிரமமாக இருந்தாலும் நம்மால் அதனை செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது. அப்படியாக இருந்தால் நல்லாட்சி அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கை மீறப்படுகின்றது அல்லவா? மக்கள் மீது வரி சுமத்தப்பட மாட்டாது என்றே குறிப்பிட்டிருந்தீர்கள். வரி மற்றும் வரியில்லாத வருமானம் தொடர்பில் உங்களுக்கு தெரியுமா? வரியை குறைக்க வேண்டுமாக இருந்தால் ஒருபுறம் நாம் செலவுகளை மட்டுப்படுத்த வேண்டும். அதனை விட சிறந்த விடயம் வரியில்லாத வருமானத்தை அதிகரிப்பதாகும். ஏற்றுமதி அதிகரிக்குமாக இருந்தால் நமது முதலீடுகள் அதிகரிக்கும். அவ்வாறு இடம்பெற்றால் இந்த அளவு கடன் பெற வேண்டிய அவசியமில்லை. மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும். எமக்கு நிவாரணம் கிடைக்க எவ்வளவு காலம் செல்லும்? 60 மாதங்களில் புதிய நாடொன்று உருவாகும். 2008 ஆண்டிலிருந்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன களஞ்சியத்திலிருந்து கப்பல்களுக்கு எரிபொருளை விநியோகிக்கும் செயற்பாட்டை செய்யவில்லை. அதனை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். அதற்காக நாம் எரிபொருளை இறக்குமதி செய்துள்ளோம். புத்தளம் வேப்பமாடு விலத்துவ வீதியை முழுமையாக புனரமைக்குமாறு கோரி அருவாக்காடு புகையிரத கடவை மறித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முற்பகல் முன்னெடுக்கப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட சில பகுதிகளில் மாத்திரமே புனரமைப்பு பணிகள் இடம்பெறுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த ரோட் பிரச்சனையும் நாங்க பல தடவை பல முறையில் அரசியல்வாதிகளை கண்டெக்ட் பண்ணி எந்த ஒரு சொல்யூஷனும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த ரோட் செஞ்சு தர விஷயமா அண்மையில ரிஷாத் பதூதீன் இந்த பாறையை புனரமைத்துக் கொண்டிருக்கிறாரு. இந்த பாறையை அவர் ஒரே பகுதிக்கு மாத்திரம் தான் புனரமைக்கிறாரே தவிர எங்கட 4ஆம் கட்ட விழுக்கங்கிற மக்களிடம் நேரா போற ஒரு பாதையை அவர் புனரமைக்க விரும்பல. மூவின மக்களும் ஒத்துமையா இருக்கிற இடத்துல இப்படியான ஒரு பிரச்சனை இன்றைக்கு ஆரம்பிச்சுக்குது. இது தொடர விடப்படாது. நீங்க ஒரு எம்பி ஆகிக்கிறீங்க, நாங்க உங்கள்கிட்ட தான் நாங்க கேட்கிறோம். நீங்க இதால அவர் செய்யற வேலையால எங்க மூவின மக்களும் நாங்க பிரச்சனை படுற மாதிரி இருக்குது. அதுல ரிசாதுக்கு நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, ரோட் செஞ்சு தாண்டா எல்லாருக்குமே செஞ்சு தாங்க. உங்களோட ஆட்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து எங்களை பிரிச்சு அது மாதிரி செய்யாதீங்க. நான் சொன்னா உங்களோட ஆட்கள் தொழில் செய்யறது எங்கட இடத்தால போய்தான். மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த பகுதியின் வீதிகள் புனரமைக்கப்பட்ட வண்ணம் இருந்த போதிலும் மக்களின் எதிர்ப்பினால் அந்த நடவடிக்கைகள் கைவிடப்பட்டன. மக்களின் எதிர்ப்பை கேள்வியுற்ற அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் புத்தளம் மாவட்ட அமைப்பாளர் அப்பகுதிக்கு வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். எனினும் வேப்பமடு விளத்துவ வீதியை முழுமையாக புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிடின் தற்போது மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு பணிகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது குறிப்பிட்டனர். சுமார் 3 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான பொருட்களுடன் கொள்கலன் ஒன்று கடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த குறித்த கொள்கலன் குருநாகல் நாரமல்ல பகுதியில் வைத்து கடந்த 26ஆம் தேதி கடத்தப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட லோரியில் 1 கோடி ரூபாய் பெறுமதியான சிகரெட் உள்ள டயர்கள் மற்றும் கட்டட நிர்மாண பொருட்கள் என்பன காணப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தானின் தந்தையே கடத்தப்பட்ட கொள்கலனின் உரிமையாளர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். குளியாப்பிட்டிய பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரநாயக்க சாமசிர மலைப்பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவில் 20 பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் சிலரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்றையவர்கள் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. அரநாயக்க சாமசர மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு சில வாரங்கள் கடந்தாலும் அப்பகுதி மக்களின் துயர் இன்னமும் நீங்கவில்லை. ஹத்கம்புல மகா வித்தியாலயத்தில் கல்வி பயின்ற 15 மாணவர்கள் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். ஆரம்ப பாடசாலைகளில் இன்று காணப்படும் இந்த ஓவியங்களை வரைந்த பல மாணவர்கள் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். 17 மாணவர்கள் கல்வி பயின்ற எலங்கப்பிட்டிய கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு மண் சரிவினால் பாதிப்பு ஏற்படாத போதிலும் அந்த பாடசாலையுள்ள பகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாடசாலையில் கல்வி பயின்ற 5 மாணவர்கள் காணாமல் போயுள்ளனர். எனது மகனும் அவருடைய நண்பரும் தற்போது இல்லை. கடைக்கு சென்று மீண்டும் வர முடியவில்லை. நானும் எனது கணவரும் மாத்திரமே எஞ்சினோம். சாமசரம் மலைப்பகுதியில் மண் சரிவில் சிக்கி காணாமல் போனோரை தேடும் மீட்பு பணிகள் இன்று முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. உயிரிழந்தவர்களுக்காக அப்பகுதியில் இன்று சமய வழிபாடுகளும் இடம்பெற்றன. அரநாயக்க மண் சரிவில் இழந்த உடைமைகளை மீண்டும் கட்டியெழுப்பினாலும் உயிர்களை இழந்து தவிக்கும் இந்த உறவுகளின் மனதை எவ்வாறு ஆறுதல் படுத்துவது? மேல், வடமேல், தென், மத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் இன்றும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மன்னார் மாவட்டத்திலும் சில பகுதிகளில் மழை பெய்யலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. கெங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகள் இன்றும் வெள்ளத்தில் மூழ்கியது. கெங்கங்கையின் நீர்மட்டம் இன்று முற்பகல் 3.95 மீட்டராக அதிகரித்து காணப்பட்டது. இதேவேளை கொலன்னாவை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் குவிந்து காணப்பட்ட 2500 தொன் கழிவுப் பொருட்கள் இன்று அகற்றப்பட்டதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. குப்பை குளங்களை அகற்றுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து 500க்கும் அதிகமான குப்பை அகற்றும் இயந்திரங்கள் கொலன்னாவைக்கு கொண்டு வரப்பட்டன. கொலன்னாவையில் 38 கிராம சேவகர் பிரிவுகளில் 35,000க்கும் அதிகமான வீடுகளில் இருந்து இவ்வாறு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளராக இணைவதற்கான அரிய வாய்ப்பு. சுயவிபர கோவையை இன்றே அனுப்புங்கள். பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை. முகவரி முகாமையாளர் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட், இலக்கம் 45/3, பிரேப்ரூக் பிளேஸ், கொழும்பு 2. மின்னஞ்சல் முகவரி www.news@shaktifm.maharaja.lk. கடந்த மாதம் ஏற்பட்டிருந்த மண் சரிவு அபாயத்தினால் இடம்பெயர்ந்தோரின் நிலைமை தொடர்ந்தும் கவலைக்கிடமாகவே காணப்படுகிறது.
கேகாலே கொட்டபல தோட்டத்தின் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 22 பேர் தொடர்ந்தும் தோட்டத்தில் உள்ள முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாம் இருக்கும் தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் ஏற்படுவதாக தெரிவித்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மழை காலங்களில் இவ்வாறு முகாம்களிலும் வெயில் காலங்களில் தமது குடியிருப்புகளுக்கும் செல்வதுமாகவே தமது நிலைமை அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மக்கள் இந்த நிலைமை காரணமாக தமது பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். 16ஆம் தேதி வந்தவங்க இன்ன வரைக்கும் இதுல தான் இருக்கும். இந்த பிள்ளைங்களை A லெவல் செய்யற பிள்ளைங்க இருக்கு, O லெவல் செய்யற பிள்ளைங்க, அதுங்களுக்கு ஒழுங்கா படிச்சு கிளாஸ் போறதுக்கு அங்கங்க வசதி பத்தாது. எங்க லைத்துல இருக்க வேணாம் சொல்லி மழை பெஞ்சா இந்த பங்களா ஒன்று இருக்கு, அதுல போயிட்டு இருங்க, வெயில் அடிச்சா லைத்துல போயிட்டு இருங்கன்னு சொன்னாங்க. இப்படி இந்த நாள் 1.5 வருஷம் 2 வருஷமா இப்படி இருந்துட்டோம். எங்களுக்கு இப்ப இருக்கவே வேளாதீங்க, வாராங்க மந்திரி வாராங்க வந்துட்டு சொல்றாங்க உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. திருப்பி எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்களான்ட்டு தெரியாமல் இருக்கு. எங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் கேகல ஸ்கூலுக்கு மாவட்ட ஸ்கூலுக்கு போகுது. எங்களுக்கு பிள்ளைங்க படிக்க வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பங்களாவில் 22 பேர் வாழ்றதுக்கு இயலாது. எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒன்னா ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. உரிய அதிகாரிகள் தமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் கொட்டப்பல தோட்ட மக்கள். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இந்த ஆண்டூர் வாக்கிற்கு அமைய தற்போது மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் முன்னேற்ற பாதையில் செல்வதை மறுக்க இயலாது. எனினும் நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் முறையான கல்வி கிடைக்கின்றதா என்பதே கேள்விக்குறியாகும். பாடசாலை கட்டடங்களின்றியும் உரிய அடிப்படை வசதிகளின்றியும் மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை தொடரும் இந்த காட்சி பண்டாரவளை பகுதியில் இன்று எமது கேமராவில் பதிவாகியது. பண்டாரவளை லியங்காவேல தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் இவ்வாறே தமது கல்வியை தொடர்கின்றனர். இந்த பாடசாலையில் தரம் 1 முதல் 5 வரை வகுப்புகள் காணப்பட்ட போதிலும் இந்த பாடசாலை இடிந்து விழும் அபாய நிலையில் காணப்படுகின்றது. சுமார் 100 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த பாடசாலை கட்டடங்களிலேயே 76 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் இந்த பாடசாலையில் கல்வி கற்க முடியாது என மாணவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 76 பிள்ளைங்களுக்கும் படிக்க முடியாம இந்த பிள்ளைங்க பெரும் சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. டொய்லெட்டு கூட வசதி இல்லாம பிள்ளைங்க தவிக்கு சிமிதி இல்ல, பார்த்த தாகத்துல மழை வந்து அப்படி ஒழுகும். 2009ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை பல தடவைகள் இந்த பாடசாலைக்கு அரசியல்வாதிகளால் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை பாடசாலைக்கான புதிய கட்டடம் நிர்மாணிக்கப்படவில்லை. ஸ்கூல் கட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 பையனா அடிக்கல் நாட்டிட்டாங்க. இந்த குமார் வந்து அடிக்கல் நாட்டினாரு. அடுத்து செந்தில் துண்டமான் வந்து அடிக்கல் நாட்டினாரு. வடிவேல் சுரேஷ் வந்து அடிக்கல் நாட்டினாரு. இதுவரைக்கும் ஓட்டு இருக்க போது மட்டும் ஸ்கூல் கட்டித்தாரே அதை கட்டித்தாரேங்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த இது இல்லை. கட்டி 100 வருஷம் ஆயிட்டது. அந்த காலத்து இந்த ஸ்கூல் இதே மாதிரி தான் இருக்கு. இதில் போதிய வசதி கிடையாது. உள்பக்கம் போயிடணும்னா எல்லாம் உடஞ்சி கிடக்குது. 100 வருஷம் ஆச்சு. நாங்களும் இந்த ஸ்கூல்ல தான் படித்தோம் சின்ன காலத்துல. உயர்கல்வி பணிப்பாளர் அவரும் வந்திருந்தாரு. சொன்னாரு முடிஞ்ச அளவு சீக்கிரமா 1 மாசத்துக்கு இடையில எப்படி சரி முடிச்சு தரேன்னு சொல்லி சொன்னாரு. 1 மாசத்துக்கு இடையில எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா திரும்பியும் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு சொல்லி நாங்க அவர்கிட்ட முடிவு எடுத்திருக்கோம். பாடசாலை அமைந்துள்ள பகுதியில் மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 800 மீட்டர் தொலைவில் உள்ள தேயிலை தொழிற்சாலை ஒன்றிலேயே மாணவர்கள் இன்று கல்வி நடவடிக்கைகளை தொடர்கின்றனர். யாழ் புங்குடுதீவில் கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் அவருடைய தாய்க்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் கருப்பையா ஜீவராணி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். அதற்கமைய இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வித்யாவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் உறவினர்களினால் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக நீதிமன்றத்தில் வித்யாவின் தாயினால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்கரை முகாமுக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் சென்றுள்ளதாக அவரின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சர் மாலிக் சமரவிக்ரமும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தார். காலையில் 8 மணிக்கு வந்துட்டு